நான் வந்து பீஸா செய்ய போகிறேன். பீஸாவுக்கு வந்து 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். இது வந்து ஆலிவ் ஆயில் ஒரு 3 ஸ்பூனு, சீஸு மசாலா சீஸு தவிர சீஸ் இதுமாதிரி துருவிய சீஸ் வாங்கிக்கலாம். இது வந்து ஆலிவ் காய். இதில் வந்து 1/2 ஸ்பூனு ஈஸ்ட்டு வச்சுருக்கேன். இதை பாருங்க, 1/2 ஸ்பூனு ஈஸ்ட்டு, 1/4 ஸ்பூனு உப்பு, 1 ஸ்பூனு ஜீனி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பீஸாவுக்கு போட வேண்டியது வந்து ஒரு கேப்சிகம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து பேஸ்ட்டு. இது வந்து பீஸா பேஸுக்கு தடவுறது வந்து நான் வந்து 2 காஞ்ச மிளகா, ஒரு தக்காளி, ஒரு துணுக்கு இஞ்சி பூண்டு நான் அரைச்சி எப்பயுமே பாட்டில் வச்சுருப்பேன். அதுதான் எடுத்துக்கலாம் 1 ஸ்பூனு. இப்போ பீஸாவுக்கு மாவு எப்படி பிசையலாம் பார்க்கலாம். உப்பு, ஜீனி, ஈஸ்ட்டு இது 3 இதில் போட்டுடலாம். போட்டு கிளறி விட்டுக்குங்க. நம்ம அடுப்பில் வந்து வெதன்னு தண்ணி சுட வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு. வெதன்னு ரொம்ப சுட வேணாம். இதுமாரி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கணும். நம்ம ஈஸ்ட் வந்து எதுக்கு போடுறோன்னா மாவு வந்து நல்லா புளிச்சு வரும். மாவு மேலே மாவு பிசைஞ்சு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். 1/2 மணி நேரம் கூட வேணாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், புளிச்சிடும் மாவு. நான் வந்து ஒரு பீஸாவுக்கு உள்ளது செய்கிறேன். நான் 1 கப்பு போதும், 1/4 கிலோ மாவு ஒரு பீஸாவுக்கு. இந்தமாரி பிசைஞ்சிடுங்க. இதில் முன்னாடி நம்ம 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போதும். ஆலிவ் ஆயில் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம். நல்லா சாஃப்டாக ஆகிடும் மாவு. இப்போ வந்து இது வந்து 2 பங்கு ஆகும் மாவு. இந்த பாருங்க, கையில் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சுட்டு நம்ம காயெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாதி தக்காளி, பாதி கேப்சிகம், பாதி வெங்காயம். இது பாருங்க, மாவு நல்லா ஊறிச்சு, சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து பீஸா ட்ரேயை வைத்து நம்ம இப்போ இதில் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். மாவு எடுத்துக்கலாம். இந்த காயெல்லாம் இதுமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், ஆலிவ்காய். அப்படியே ரவுண்டாக செஞ்சுட்டு வாங்க. இந்தமாரி ரவுண்டாக குத்தி குத்தி நல்லா அகலமாக செஞ்சுருங்க. இதுமாரி ரவுண்டாக செஞ்சுருங்க. கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு வந்து இது மேலே தடவிடலாம். நல்லா ஸ்பைசியாக இருக்கும். காஞ்ச மிளகாய், தக்காளி, பூண்டு, இஞ்சி
போட்டு அப்படியே பச்சையாக அரைச்சி பேஸ்ட்டு இது. ஈவனாக தட்டிக்கிங்க. ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு இடத்துல மெலிசா அப்படிலாம் செய்யாதீங்க. இதை பாருங்கள், அந்த பேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூனு ஒரு இதுக்கு நம்மளே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இதை பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து சீஸை போட்டுக்கலாம். பீஸாவுக்கு வந்து சீஸு தான் அதிகமாக போடணும். போட்டுட்டு கேசிக்காமல் தக்காளி, அது மேலே வந்து கொஞ்சம் சீஸு இது போட்டுக்கோங்க. மேலே வந்து ஆலிவ் காய், கொஞ்சம் வெங்காயம், இவ்வளோ தான் பீஸா. நம்ம இப்போ வந்து ஓவனில் வச்சிடலாம். ஓவனை வந்து ஒரு 3 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ போய் ஓவனில் வச்சிடலாம். ட்ரேயில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஓவனை வந்து 3 நிமிஷம் சூடு பண்ணிட்டேன். இப்போ பீஸா வச்சுருக்கேன். இப்போ மூடிடலாம். இப்போ இதை பாருங்கள், மைக்ரோவில் போய் பீஸா தான் பாருங்கள் 7ல் இருக்குது. 7 நிமிஷம் வச்சிடலாம். நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், பீஸா வந்து நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் பீஸா. கரெக்டாக இந்த டைமிங் பார்த்து வச்சுக்கோங்க, அவங்கவுங்க ஓவனுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இது கூட நம்ம பீஸா கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் பீஸா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.